சென்னை புழல் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்தில் நீதித்துறை காவலுக்கு உட்படுத்த முயற்சி செய்தனர். அது சமயம் அவரை இந்த வழக்கில் கைது செய்ய நீதிமன்ற காவலுக்கு உட்பட்ட இந்த முகாந்திரமும் இல்லை. இதே புகார்தாரர் இதற்கு முன்பு ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கு அதே நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. அந்த வழக்கில் கடந்த ஒரு 2.5 மாதத்துக்கு மேலே சவுக்கு சங்கர் ஆஜராகி உங்கள் மத்தியில் பேட்டியெல்லாம் கொடுத்தாரு. இன்னைக்கு அரசு தரப்பில் பேசினப்ப 41A நோட்டீஸ் கொடுப்பாங்க இன்கொயரிக்கு. அதை கொடுக்கறதுக்கு ஒரு வந்துட்டு நாங்கள் 3-4 மாதமாக தேடினோம், எங்கே இருக்காருன்னே தெரியல, அவர் முகவரி தெரியல, ஆதாரில் தேடணும், அந்த அட்ரஸில் இல்லை, இங்கே இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கு நாங்கள் எங்கள் தரப்பில் வந்து சொன்ன ஒரே வார்த்தை, மாண்புமிகு இந்த நீதிமன்றத்தில் இதே புகார்தாரர் கொடுத்த புகாரில் வழக்கில் வந்துட்டு சம்மன் அஜர்னு சொல்லுவாங்க, அதுலேயுமே அரெஸ்ட்லாம் கிடையாது, நேராக குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஆனால் இது ஏதோ உள்நோக்கத்தோடு இவர் வந்துட்டு இந்த சிறையில் அடைக்கணும், நீதித்துறை காவலில் வைக்கணுன்றதுக்காண்டி பெரும் முயற்சி எடுத்து அரசு தரப்பில் 3 அரசு வழக்கறிஞர்கள் ஆஜரானாங்க. நாங்கள் எங்கள் சைடில் இருக்க எல்லாம் கொடுத்துட்டோம். அதே போல் சவுக்கு சங்கர் கடைசியாக நீதிமன்றத்தில் வந்துட்டு ஒரு போலீஸ் டீம் மேலே இன்ஸ்பெக்டர் உட்பட 6 பேர் மேலே புகார் கொடுத்துருந்தாங்க முன்பு ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி. அதில் வந்துட்டு அவர் வெளியில் வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி டிஜிபிக்கு 3 லெட்டர் போட்டுருந்தாங்க கம்ப்ளைண்ட்டாக. இந்த கம்ப்ளைண்ட்டில் எதுவுமே வந்துட்டு நடவடிக்கை எடுக்காதனால இல்லை ஹைகோர்ட் ரிட்டு போயிருந்தாங்க. அந்த ரிட்டில் வந்துட்டு விரைந்து முடிக்க சொல்லி ஒரு ஆர்டர் இருந்துச்சு. அது சவுக்கு சங்கர் தரப்பில் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது வந்துட்டு ஸ்டே பண்ணாங்க அந்த ஆர்டர். அதில் இருக்கிற ஒரு வழக்கு தான் இந்த வழக்கே இருக்கிற தெரியாமையே இவங்க வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க.